ரஜினிகாந்த் மாதிரி எல்லாரும் மிமிக்ரி பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். ஏன் ரஜினிகாந்த் மாதிரி பல பேர் இமிடேட் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ரஜினிகாந்தே இன்னொரு ஆக்ட்ரஸ் மாதிரி பண்ணி பார்த்துருக்கோமா? எஸ், அவர் பண்ணியிருக்காரு. அதுவும் நம்ம ஊர் ஆக்ட்ரஸ் இல்லை, தெலுங்கு ஆக்ட்ரஸ் மாதிரி ரஜினிகாந்த் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த விஷயத்தை பற்றி எல்லாத்தையும் பேசணும் சொல்லணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஏன்னா இது வந்து ரஜினிகாந்தோட ஒரு பார்க்கப்படாத ஒரு சைடுன்னு தான் சொல்லணும். அவருக்கு வர இந்த இமிட்டேஷனு அதுவும் ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். சிவாஜி படத்தை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். சிவாஜி படத்தில் அதிரடிதா பாட்டு வரதுக்கு ஒரு லீடு ஒன்று இருக்கும். அதை வந்து இந்த தமிழ் வெர்ஷனில் வந்து கமல்ஹாசன் மாதிரி எம்ஜிஆரோட பாட்டுக்கு அதெல்லாம் வந்து ஆடுற மாதிரி அவர் வச்சுருப்பார். அது பாட்டுக்கு மட்டும் ஆடிட்டு போவார். ஆனால் இதோட தெலுங்கு வெர்ஷனில் ஒரு பெரிய ஒரு அட்ராசிட்டியே பண்ணியிருப்பார். என்னதுன்னா, நாகேஸ்வர் ராவ் மாதிரி, என்டிஆர் மாதிரி, சிரஞ்சீவி மாதிரிலாம் டான்ஸ் ஆடிருப்பார். அதுலேயும் குறிப்பாக நாகேஸ்வர் ராவ் மாதிரிலாம் அவர் ஆடினது இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும். அப்படியே பார்க்குறதுக்கு நாகேஸ்வர் ராவ் மாதிரியே இருக்கும். முடிக்கிறப்ப நாகேஸ்வர் ராவ் வந்து ஒரு ஸ்டெப்பு ஒரு கட்டுக்கு முன்னாடி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார். அவரோட ட்ரேட்மார்க் ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் முதற்கொண்டு ரொம்ப மெட்டிகுலஸாக நோட் பண்ணி கரெக்டாக பண்ணியிருப்பார். இப்படி நம்மளோட தலைவரை பற்றி தான் இப்போ ஒரு வீடியோ ஒன்று பேசியிருந்தேன், அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக. அவரை பற்றி தெரியாத விஷயங்கள், அவருக்கு வர விஷயங்களை, இல்லை அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத விஷயங்கள் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் முக்கியமாக இருக்கிறது இந்த இமிட்டேஷனு. அவர் பயங்கரமாக இமிட்டேட் பண்ணுறாருங்க. ஆக்சுவலாக ஏறத்தாழ ஒரு சிவகார்த்திகேயன் வந்து இன்னொரு ஆக்டர் மாதிரி இமிட்டேட் பண்ணால் எப்படி பண்ணுவாரோ அந்தளவுக்கு பண்ணுறாரு, ரொம்ப பெர்ஃபெக்டாக. யாராவது இதை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். யூடியூப்பில் கூட அவைலபிளாக இருக்குது அவர் மற்ற ஆக்டர்ஸ் மாதிரி பண்ணுறதுன்னு. அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற செட்டும் இருக்குது, காஸ்டியூம்ஸு, இதெல்லாம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். இன்னொரு வெர்ஷன் அப்படின்றதுக்காக போகிற போக்கில் ஒரு க்ரீன் மேட் வச்சு எடுத்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப பெர்ஃபெக்டாக அவங்க என்ன பாட்டுக்கு எப்படி ஆடினாங்களோ அதே காஸ்டியூம் அதே மேக்கப் ரெண்டு பேருக்கும், ரஜினி ஸ்ரேயா ரெண்டு பேருக்குமே போட வச்சு எடுத்திருப்பாங்க. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது தலைவரை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது ஆக்ட்ரஸ் பற்றியோ உங்களுக்கு தெரியாத ட்ரிவியா ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள்.